ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ஈவினிங்கில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். மஷ்ரூம் சூப் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் சூப் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கேங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு 5 பல் பூண்டு வந்து நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து லைட்டாக துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்ன வெங்காயம், அதை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் மஷ்ரூம் வந்து நல்லா கொஞ்சம் பொடியாகவே கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நுணுக்குன மிளகு பவுடர் சேர்த்துட்டு இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனோங்க. அதுக்கு ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். பாருங்கள், 1 நிமிஷம் ஆகிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சூப்புக்கு வந்து 4 கப்லேருந்து 5 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கவர் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து அந்த மஷ்ரூம்லாம் வேகட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த சூப்புக்கு திக்னஸ்க்காக ஒரு 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். அதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகள்லாம் இல்லாமல் நம்ம வந்துட்டு கரைச்சாச்சுங்க. இது இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து சூப் பார்க்கலாம். சூப்பும் வந்து நல்லா கொதிச்சு அந்த மஷ்ரூம்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் கலவையை கலந்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் சேர்க்கும் போது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க. நல்லா நமக்கு திக்காய் வந்துடும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் கொதிச்சுது, நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு சூப்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இதுக்கு நிறையவே சேர்க்கலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகுத்தூள் எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. பாருங்கள், நமக்கு சூப்பு வந்து ரொம்ப ஈஸியாக சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பு பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதுவே நமக்கு போதுமாக இருக்கும். இந்த சூப் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மேலே கொஞ்சமாக வெங்காயம், ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, அதே மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நான் சேர்த்து கொடுங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி குடிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.